ஹாய் செல்லம், 2வது கணக்கு சாமி. பின்வரும் அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. பின்வரும் அணிகளுக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தின்னு சொன்னால் நம்ம அந்த அணியினுடைய வரிசையை ஒரு சதுர அணி வடிவத்தில் எடுத்துகிட்டு வந்து நம்ம அணியினுடைய தரத்தை கண்டுபிடிப்போம். ஏறுபடி வடிவம் அப்படின்னா என்னென்னா, எதனா ஒரு ரோவை நம்ம முழுசாக ஜீரோவாக்கணும் சாமி, அவ்வளோதான். இப்போ இந்த அணியினுடைய நான் கொடுக்கப்பட்டது ஏன்ற அணின்னு எடுத்துக்க. லெட் ஏ ஈக்குவல் டு, இதான் ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க சாமி. இந்த அணியினுடைய வரிசையை நாங்கள் எழுதுகிறேன். நான் எப்போ லெட் ஏன்னு இருக்கணும், அந்த அணியினுடைய வரிசை எழுதணும். 3 நிரை இருக்குது. 1 2 3 4 4 நிரல் இருக்குது. இப்போ இந்த அணியினுடைய தரத்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏறுபடி வடிவனா எதனா ஒரு ரோவை நான் என்ன பண்ணணும், ஜீரோவாக்கணும். அது ஜீரோவாக்கிறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆற்றோவில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு, 2வது இருக்கக்கூடிய முதல் உறுப்பை ஃபஸ்ட்டு நான் ஜீரோவாக மாற்றணும். ஓகே சாமி, அதாவது இந்த இது வந்து நான் ஜீரோ வர வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை வர வைக்கணும் ஜீரோவா, அதுக்கப்புறம் இதை வர வைக்கணும், அதுக்கப்புறம் இதை வர வைக்கணும். இந்த வேலையை செஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஏதோ ஒரு வழியில் வந்து இந்த கடைசி ரோ நமக்கு ஜீரோ வர்றதுக்கான வழியை பார்க்கணும். ஓகே, இப்போ எடுத்துக்கலாம் சாமி. இதுமாரி பெருசாக நீட்டாக அம்புக்குறி போட்டுருங்கம்மா. நான் இந்த இடத்த ஜீரோ ஆக்கணும்னா நான் அந்த 2 இருக்கக்கூடாது. அப்போ +2 இருந்துச்சுன்னா பண்ணணும், 2 கழிக்கணும். நான் எப்படி நான் 2 கழிக்கணும், அதுக்கு எதை நான் எடுக்க போகிறேன்னா R1 தான் எடுக்க போகிறோம். ஏன்னா R1 1 தான் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணுறேன், 2ஆல் பெருக்கிறேன். 2ஆல் பெருக்கிட்டு இதை கழிச்சிட்றேன். எதை 2ஆல் பெருக்கிறேன், இதுதான் R1, ரோ 1, ரோ 2, ரோ 3. ரைட் சாமி, இதான் காலம் 1, இது காலம் 2, இது காலம் 3, இது காலம் 4ன்னு சொல்லுவோம். ஏறுபடி வடிவத்துக்கு நம்ம மோஸ்ட்லி ரோவை தான் சாமி பயன்படுத்துவோம். ஸோ ரோவை பயன்படுத்தி மட்டும்தான் செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல 0 வருது, 2 கேன்சல் ஆகணும் எனக்கு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நிறையை பயன்படுத்தி நான் செய்ய போகிறேன். +2 இருந்துச்சுன்னா -2 வேணும். அதனால் R2 என்ன போடுறேன், R2 gives, அதாவது R2 என்ன எழுத போகிறேன்னா, R2விலிருந்து 2 மடங்கு R1 கழிக்க போகிறேன். 2 மடங்கு R1, இது +2ன்றதுனால என்ன பண்ண போகிறேன், கழிக்க போகிறேன். குறி மாதிரி தான் கழிக்க முடியும். சரி, புரியுதா சாமி? அப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, இப்போ நான் வரும்னு சொல்லிட்டு 1 1 1 3 எந்த மாற்றம் வராது. இதில் பாருங்கள் 2. இப்போ இந்த R2 ஃபுல்லாக அப்படியே தான் வச்சுக்கணும். 2 -1 +3 +4 2 × R1, இது 2ஆல் பெருங்க. 2 2 2 2 2 2 6. என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். அப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். கழிச்சிட்டா 0வா, +2 -2, -1ஐயும் -2ஐயும் சேர்த்தா இது 0 ஆகிடுச்சு. இது -3, இது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சு போயிடுச்சு, பெரிய குறிப்பிட்டால் +1. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் -2. ஓகே சாமி, இப்போ இதை பார்க்குறோம். இந்த இடத்துல 0 வர வச்சுக்க முடியுமா? நான் இதே இடத்துல இங்கே நான் 0 வர வச்சுக்கிறேன். ஏன்னா 5லேருந்து 5 கழிச்சா தான் எனக்கு 0 வரும். அப்போ R1 தான் எடுக்கிறேன். இப்போ 5 வேணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணணும், 5ஆல் பெருக்கணுமா? எதை, R1 5ஆல் பெருக்கணும். யார்லேருந்தே கழிக்கணும், R3லேருந்தே கழிக்கணும். புதுசாக வர R3 நான் எப்படி எழுத போகிறேன், R3 தான். ஆனால் அந்த 5 R1 5ஆல் பெருக்கி அதுலேருந்து கழிக்க போகிறோம். முதல் உறுப்பு கழிக்கிறோம், 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு. ஓகே, இப்போ அப்படியே போட்டுக்கலாம் சாமி. 5 அப்படியே வச்சுக்கிறேன். 5 -1 +7 +11. R1 5ஆல் பெருக்கிறேன். 1 5 5 1 5 5 1 5 5 5 15. கழித்தல் இருக்குது, குறிய மாற்றணும்னு அர்த்தம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். இது கேன்சல் 0. -1 -5 சேர்த்தா -6. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரிய குறிப்பிட்டால் +2. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரிய குறிப்பிட்டால் -4. ஓகே சாமி, இப்போ இந்த இடத்துல 0 வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும். அப்போ இது 6 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 6க்கும் 3க்கும் சம்மந்தம் இருக்குது தானே? என்ன சம்மந்தம் நமக்கு, 2 மடங்கு 3 சேர்த்தா தான் 6 வரும். 3 2 6. குறிகள் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த குறியை மாற்றணும். மாற்றினா தான் என்ன பண்ண முடியும், இங்கே -6 இருந்துச்சுன்னா என்ன வரணும், +6 வரணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப்பு R1 எதுவும் பண்ணல சாமி. 1 1 1 3 0 -3 +1 -2. இப்போ இந்த R3 மட்டும் என்னவா எழுத போகிறோம் பாருமா, R3 2 மடங்கு R2. R3 அப்படியே தான் வைக்கிறேன்.
இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்குது. அப்போ மைனஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், -6 -6 வந்துச்சுன்னா கூட்ட தான் முடியும். அப்போ குறியை மாற்றணும். இது எதால் பெருக்கிறேன், 2ஆல் பெருக்கிறேன். 2 × R2 இப்போ போட்டுக்கலாம். R3 ஃபஸ்ட்டு அப்படியே போடலாம் சாமி. 0 -6 +2 -4. R2வை 2ஆல் பெருக்கிறேன். அப்போ 0 கூட எதை பெருக்கினாலும் 0. 3 2 6 -6 1 2 2 +2 2 2 4 -4. அப்போ என்ன பண்ண போகிறேன் நான், இது வந்து எனக்கு 0ன்னு வரணும். அப்போ குறியை மாற்றுறேன். குறியை மாத்திரம் என்ன பண்ணுங்க, கழி. அப்போ ப்ளஸ் மைனஸ் வந்தா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் வந்தா மைனஸு, மைனஸ் வந்தா ப்ளஸ்ஸு. +6 -6 0 +2 -2 0 -4 +4 0. இது 0க்குள்ளேருந்து எதை கழிச்சாலும் கூட்டினாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ 0 0 0 0. இங்கே பாருங்க சாமி, R3 ஃபுல்லாக 0 ஆகிடுச்சா. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஏற்படி வடிவத்தில் ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், 0வாக ஆக்கணும். ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே இது ஃபுல்லாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே this implies நான் therefore இதனால் போட்டுங்க, ரோ ஆஃப் அணியின் தரம்னா சொல்லுவோம், ரோ ஆஃப் A = ஒரு நிறை ஃபுல்லாக காலி. அப்போது 2 நிறைகள் மட்டும்தான் முழுசாக இருக்குது. அப்போ அந்த அணியினுடைய தரம் 2. ஏறுபடி வடிவத்தில் இதான் பண்ணணும். இங்கே சென்ஸ் R3 = 0. R3 ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு சாமி, 0 ஆயிடுச்சு. ஓகே சாமி, தேங்க்யூ.